அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா இருக்காரு, மதவாத கட்சிக்கு துணை நிற்கிறாரு. தமிழகத்தில் மதவாத கட்சி வேறு ஊன்றுவதற்கு துணையா இருக்கிறாங்க அப்படின்னா 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி வச்சிருந்தா இல்லைங்களா? அப்போ திமுக பிஜேபி வெற்றி பெற்று மத்தியில் மரியாதைக்கு மறைந்த வாஜ்பாய் அவர் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த ஆட்சியில் முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். இருந்தார்ல. அப்ப பாரு, திரு கருணாநிதியும் அவர் மருமகனும் எப்படி வாஜ்பாய் குள்ளா போடுறாரு பாருங்க, எப்படி ஐஸ் வைக்கிறாங்க பாருங்க. திரு உதயநிதி அவர்களே, இத பாருங்க, உங்க தாத்தா என்னென்ன வேலை பண்ணாருன்னு. உங்க தாத்தா கூட்டணி வச்சா சரி, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சியா? சரி. அப்புறம் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதுலயும் திமுக பிஜேபி கூட்டணி வச்சிருந்தது. அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியாதா? நாம கூட்டணி வச்சா மதவாத கட்சி, திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி. என்னங்க இதுல சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஏமாற்று வேலை, எப்படி மக்களை திசை திருப்புறாங்க. அத்தனை சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு ஸ்டாலின் நடிக்கிற நாடகம். உண்மைதானே? இல்லன்னு பத்திரிகையில் அப்போ நல்லவர் சொன்னார். இப்போ திரு கருணாநிதி அப்போ மோடி நல்லவர்னு சொல்றார். நாம சொல்லல, அவர் யாரு? நாம சொல்றதுக்கு முந்திய அந்த பேப்பரில், ஏன்னா இதெல்லாம் காட்டினா தான் மக்களுக்கு புரியும், திமுக நிலைமை என்னன்னு தெரியும். அப்போ ஒரு பேட்டியில் சொல்றார் பத்திரிகைக்கு, மோடி நல்லவர், குஜராத்தில் சிறப்பு ஆட்சி செஞ்சவர், திறமையானவர்னு யார் சொல்றா? திரு கருணாநிதி, திரு உதயநிதியினுடைய தாத்தா சொல்றார். கிடைக்கலையா? ஆக அவர்கள் சொன்னா அது சரி, நாம சொன்னா தப்பு. எந்த விதத்தில் நியாயம்? பாருங்க, நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். நரேந்திர மோடி அவர்கள் யார் சர்டிபிகேட் கொடுத்தது? திரு கருணாநிதியே கொடுத்துட்டாரு. அப்பளும் மகனும் வாய் மூடிட்டு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாரு ஸ்டாலின்? நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் கிடையாது. அப்படின்னா அவர் சொல்றது நீ கேட்க வேணும்ல? திரு கருணாநிதி அவர் சொன்னதை கேட்க வேணும்ல? அவரே குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார். நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். கருணாநிதி பரபரப்பு பேட்டி. இவ்வளவும் பேசிவிட்டு நம்ம பத்தி விமர்சனம் செய்வதற்கு இவருக்கு யோக்கியது உண்டா? ஏங்க, நாம தேர்தல் நேரம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, நாங்க வாக்குகள் சிதறாம அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி அமைக்கின்ற போதே தெளிவுபடுத்தியாச்சு, எங்க கூட்டணிக்கு தலைமை அண்ணா திமுக. எங்க கூட்டணி வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் சொல்லியாச்சுல்ல. அப்புறம் மறுபடியும் டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்குன்னா அப்படி என்னன்னு சொல்றது? இது இல்லைன்னு தான் சொல்ல வேணும். இது இருக்கிறவங்க சொன்னா புரிஞ்சுக்கலாம், இல்ல சொல்லி எப்படி புரிய வைக்க முடியும்?